வெல்கம் டு சுடுதண்ணி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ரொம்ப ஈஸியான ஒரு ஸ்நாக் ரெசிபியை தான் பார்க்க போகிறோம். ஆலூ பீஸ் டிக்கி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். வெறும் 5 நிமிஷம் இருந்துச்சுன்னா இதை நீங்கள் சூப்பராக செஞ்சிடலாம். ஈவினிங் டைமில் காஃபி டீயோட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இதோட இன்க்ரீடியன்ஸை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போ வாங்க சேர்ந்து சமைக்கலாம். ஃபர்ஸ்ட் இதுக்கு 1 கப் க்ரீன் பீஸ் சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்திருக்கிறது ஃப்ரோசன் பீஸ் தான் எடுத்திருக்கேன். ஸோ இது ஆல்ரெடி குக் ஆகிருக்கும். நீங்கள் நார்மலான பட்டாணி எடுத்திங்கன்னா வேக வச்சு எடுத்துக்கோங்க. இதை மிக்சியில் ஒரே ஒரு சுற்று நான் அரைச்சிட்டு இந்த பவுலில் சேர்த்துக்கிறேன். இது கூட 2 வேக வச்ச உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். நான் இன்றைக்கி துருவி சேர்த்துருக்கேன், அப்போ 1 போல் இருக்கும். நீங்கள் மசிச்சு கூட சேர்த்துக்கலாம். இது கூட 1/2 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். கூடவே 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இது நல்லா கம்பைன் பண்ணி பைண்ட் பண்ணுறதுக்காக 1 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டீஸ்பூன் அரிசி மாவு கொஞ்சம் கிறிஸ்பினஸ்க்காக சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மசாலாலாம் நல்லா ஒன்று போல் மிக்ஸ் ஆகணும். அங்கங்கே திட்டாக இருக்கக்கூடாது. அதனால நல்லா கை வச்சு பிசைஞ்சுக்கோங்க. இது கூட நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாயை தனித்தனியாக கட் பண்ணி சேர்த்தா வாயில் மாட்ட சான்ஸ் இருக்குது. அதனால் பட்டாணி அரைக்கும் போது அதையும் சேர்த்து கூட அரைச்சிடலாம். ரொம்ப சேர்த்துடாம 1 பச்சை மிளகாய் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது இதை நம்ம ஷேப்ஸ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிவிட்டு இதை லைட்டாக தட்டிக்கலாம். டிக்கி கொஞ்சம் ஷேப்லெஸ்ஸாக தான் இருக்கும், கட்லெட் மாதிரி பர்ஃபெக்டாக இருக்காது. லைட்டாக நான் கையை வச்சு ஷேப் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் தின்னாக இருந்துச்சுன்னா நம்ம ரோஸ்ட் பண்ணும் போது நல்லா வெந்து வந்துடும். இப்போ இது ரெடியாக இருக்குது. ஒரு தவாவில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு இந்த டிக்கீஸை உள்ளே சேர்த்துடலாம். இதுக்கு ரொம்ப எண்ணெய் தேவைன்னு இல்லை, கொஞ்சமாக இருந்தாலே போதும். நம்ம ஜஸ்ட் தவாவில் போட்டு 2 சைடும் நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுக்க போகிறோம். இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்ச நேரம் கழித்து இன்னொரு சைடும் திருப்பி போட்டுக்கலாம். இது நல்லா குக் ஆகி நல்லா ப்ரௌனாக மாறி வரணும். பார்த்தாலே தெரியும், மேலே உள்ள ஸ்கின் அப்படியே ப்ரௌனிஷாக இருக்கும். கொஞ்சம் ஸ்லோவாக குக் பண்ணுங்கள். நல்லா குக் ஆக தான் இதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லாட்டி ரொம்ப ராவாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு. இதில் கார்னிஷிங்காக கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான், இது ரெடி ஆயிடுச்சு. நம்மளோட ஆலூ பீஸ் டிக்கி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. பட்டாணி பிடிக்காதவங்க கூட இந்த மாதிரி சேர்த்து கொடுத்தா ரொம்ப சுலபமாக சாப்பிட்ருவாங்க. ரொம்ப ஹெல்த்தியும் கூட. குழந்தைங்களுக்கு கூட இதை செஞ்சு கொடுக்கலாம். இந்த மாதிரி டிக்கி செஞ்சு 2 பன்னுக்கு நடுவில் வச்சு கூட நீங்கள் கொடுக்கலாம். பர்கர் மாதிரி பார்க்கவே ரொம்ப அப்பீடைசிங்காக இருக்கிறதுனால சாப்பிட்ருவாங்க. ஸோ இந்த ரெசிபியை இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சுடுதண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.